இப்படியெல்லாம் இத்தனை வேடிக்கை மனிதர்கள் இருக்கும் இதே சமுதாயத்திலேதான் நானும் பிறந்திருக்கிறேன் இந்த அவலங்களுக்கெல்லாம் எதிராக போராட. கள்ளிப்பாலில் தப்பித்து கயவர்களின் காமப்பாலில் சிக்கி தவிக்கும் பிஞ்சு குழந்தைகளுக்காக போராட. நாளை முதல் நான் சுதந்திரமாக படிக்கப் போகிறேன் என்று நினைத்து இன்று தாக்கப்பட்ட சின்னத்துரை என்ற மாணவன் மாதிரியான சாதிய ஒடுக்க முறைகளுக்கு எதிராக போராட. அது மட்டுமல்லாமல் 10 மூட்டை நெல் விற்ற அதே கையோடு 1 மூட்டை நெல் வாங்குவதற்காக நியாய விலை கடைகளுக்கு செல்லும் விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட. இப்படி இத்தனை அவலங்களுக்கு எதிராக போராடவும் இந்த அவலங்கள் எல்லாம் நடக்காமலே தடுப்பதற்காகவும் தான் இங்கு நானும் நீங்களும் படைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒன்றும் பாரதி ஒருவனுக்கான வரி அல்ல, நம் ஒட்டுமொத்த மாந்தர்களுக்கான வரி. இறுதியாக ஒன்றை மட்டும் கூறுகிறேன். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையுற செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்னை என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் என்று பாரதியை வேண்டி விடைபெறுவதற்கு முன் ஒன்றை மட்டும் கூறுகிறேன். பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நன்றி.